ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் பற்றின அப்டேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம லாஸ்ட்டாகவே வாகை பேட்ச் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்சினுடைய அடுத்த பேட்சாக இந்த பேட்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தவம் அப்படிங்கிற நேமில் வந்து 2 பேட்ச் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டக்குன்னு சிலபஸ் அப்டேஷன் அப்படிங்கிறது நடந்தனால அதுக்கேற்ற மாதிரி ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வாகை பேட்சில் ஆட் பண்ணி இப்போ டக்குன்னு நியூவாக அப்டேட் பண்ணப்பட்ட சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்த பேட்ச் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே கண்டினியூ பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே சின்ன சின்ன தடுமாற்றங்கள், ஏன்னா நம்ம ஒரு பிளானில் நம்ம ஒரு ஐடியாவில் வந்து ஒரு இதில் வந்து ஆர்கனைஸ்டாக வந்து போயிட்டு இருந்திருப்போம். டக்குன்னு ஒரு சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி பிளானிங், அதுக்கேற்ற மாதிரி அனாலிசிஸ், அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் செட், அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் கம்பைலேஷன் எல்லாமே வந்து பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அது இல்லாமல் வந்து நமக்கு குரூப் டி மெயின்ஸ்க்கான ஒரு பேட்ச் அப்படிங்கிறதும் சைட் பை சைடு அதுக்கான விஷயங்களும் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் புக் ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு எல்லாமே வந்து சிலபஸ் அப்டேஷன் எல்லாமே நடந்தனால ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு மாதிரி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொண்டு போயாச்சு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து சரி, ஸோ உங்களுக்கும் இதுக்கு மேலே இன்னும் சூப்பராக ஆல்ரெடி நம்ம ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக உங்களுக்கு எல்லாமே வந்து கொண்டு போகிறோம். அண்ட் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக செட்டில் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் பேட்ச்லேயே நம்ம எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. டே 1 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் மண்டே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நியூவாக நமக்கு ஏற்ற மாதிரி நியூவான பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அப்டேட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக வேண்டியது இருக்குது. மைண்ட் செட் அளவுலையும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து அமைச்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 1 வீக் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு டைமாக இருக்கும். சரிங்களா? நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணுறதுக்கான ஒரு இதாக வந்து இந்த ஒரு 1 வீக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குற விஷயங்களை அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்சை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்சினுடைய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினாக இது டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ டெஸ்ட்டை உங்களுக்கு ப்ராப்பராக அதாவது தெளிவான ஒரு ஷெடியூல் அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த தெளிவான பாடத்திட்டம், தெளிவான ஷெடியூல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் அப்படிங்கிறது எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 2 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாரத்தை 2 டெஸ்ட்டாக பிரித்து எழுத முடியாது, சிரமமாக இருக்குது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ அந்த 2 டெஸ்ட்டையுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரே டெஸ்ட்டாக கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டால் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் 2 டெஸ்ட்டாக பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அடிப்படையில் தமிழுக்கான தனியான ஒரு இம்பார்ட்டன்ஸும் அண்ட் ஜிஎஸ் மேக்ஸ்க்கான தனியான ஒரு இம்பார்ட்டன்ஸும் உங்களால் கொடுத்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவும் இன்னும் இருக்கும், கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ப்ராப்பரான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஒரிஜினல் பேட்டர்னில் அதாவது ஒரிஜினலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி எந்த மாதிரியான கொஸ்டின் செட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன தமிழ் தகுதி தேர்வுலாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ குரூப் டி மெயின்ஸில் எந்த மாதிரி வந்து அவங்க வந்து மாறி இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அண்ட் இது இல்லாமல் மற்ற இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்குது இதெல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி இதுக்கு மேலேயும் இப்போ ஆல்ரெடி இருக்க பேட்ச்க்கான கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்ம அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டெஸ்ட்டுக்கான ஃபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் வந்து நடந்திருக்கும். ஏன்னா நம்ம அப்டேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த அப்டேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ புது பேட்ச்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு OMR ப்ராக்டிஸாக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்ம பழைய பேட்ச்லாம் வந்து நம்ம வந்து எவ்ரி டே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் வீக்கெண்டில் வந்து நம்ம ரிவிஷன் வந்து இந்த டெஸ்ட் OMR டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ இதில் உங்களுக்கு OMR டெஸ்ட்டாக மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த இதில் வந்து GS பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ GS பார்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் டாபிக் வைஸ் ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அது நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வந்து நீங்கள் அந்த OMR டெஸ்ட்டை எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது படிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் படிச்சுட்டு அந்த OMR டெஸ்ட்டாக டேரெக்டாக வந்து எழுதலாம். ஏன்னா தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாய் 2 நாள் படிக்கிறதுக்கு புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வியாழன் வெள்ளி சனி 3 நாள் படிக்கிறதுக்கு அண்ட் ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. இல்லை நான் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டாக எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷன் பண்ணிவிட்டு தமிழ் அண்ட் ஜிஎஸ் 2த்தையுமே சேர்த்து வச்சு அன்றைக்கி எழுதிருங்க. புதன்கிழமை டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம். பட் நீங்கள் வந்து சேர்த்து ஒரே டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அந்த தமிழ் டெஸ்ட்டையும் ஜிஎஸ் டெஸ்ட்டையும் சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை எழுதிருங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவோம்.
பண்ணுவோம், வீக்லி ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த 200 கொஷின்ஸ்க்கு சேர்த்து ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான மார்க் என்ட்ரி லிங்க் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஷின் என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு திங்கக்கிழமை காலையில் ரேங்க் லிஸ்ட் அந்த 200 கொஷினுக்கு அந்த ஒரு வாரத்தில் எப்படி படிச்சிருக்கீங்க, எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு 2 டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகும். தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கணத்தில் ஏன்னா இலக்கணத்தில் தான் அதிகப்படியான தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணத்தில் ஒவ்வொரு தலைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கவர் ஆகும். அண்ட் அது கூடவே வந்து இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பு ஃபஸ்ட்டு இலக்கியம் ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கப்புறம் உரைநடை தலைப்புகள். ஸோ இலக்கணம் அது கூடவே வந்து இலக்கணம் அது கூடவே உரைநடை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? அண்ட் ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுலலாம் அதிகப்படியான கம்மியாக படித்து அதிகமான மார்க் வருமோ அந்த மாதிரியான ஏரியாக்கள் ஸ்டார்டிங்கில் வச்சிருப்போம். சப்ஜெக்ட் வைஸாக கவர் பண்ணுற மாதிரி அப்போ தான் ஒரு கரெக்டான ஃபீல்டு இருக்கும். ஸோ அது கூடவே மேக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு வாரத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீசனிங்ஸ்க்கு ஒரு 3-4 டெஸ்ட்டு 4-5 டெஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து பின்னாடி லாஸ்ட் வீக்ஸ் போக அதில் உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியே வந்து வச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டிடியூட் வந்து கவர் பண்ணுறதா நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை. அதில் ப்ராக்டிஸ் தான் வந்து நம்ம வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த பேட்ச்க்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா? ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த சிலபஸ் தலைப்புகள் இருக்கு இல்லையா? இந்த முதல்ல வேர் டு ஸ்டடி. ஸோ இந்த சிலபஸ் தலைப்புகள் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது எல்லாமே சிலபஸ் தலைப்புகள் தான். ஸோ இந்த ஒவ்வொரு சிலபஸ் தலைப்புகளுக்குமே வந்து தமிழாக இருக்கலாம், ஜிஎஸ்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரான வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுத்துரும். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் எந்த இயல்ல எந்த இடத்துல படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். அது இல்லாமல் அதெல்லாமே கம்பைல் பண்ணப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் 1 மார்க் அதில் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜிஎஸ் பார்ட்டில் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணப்பட்ட 1 மார்க் பண்ணப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஜிஎஸ்க்கு அதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃபோட உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து இருக்கும். தமிழுக்கு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம். நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு அண்ட் சிறப்பு தமிழ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கம்பைல் பண்ணி அது கம்பைல் பண்ணப்பட்ட சிலபஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். சில ஏரியாக்களுக்கு கொஞ்சம் வெளியே இருந்தும் கொஞ்சம் சில மெட்டீரியல்ஸ் கவர் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு அந்த இது இருக்கும். சரிங்களா? சில தலைப்புகளுக்கு இப்போ நம்ம குரூப் 2 மெயின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது தெரியுது டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் அதுக்கான கொஷின்ஸே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு சில தலைப்புகளுக்கு நம்ம அந்த டிகிரி லெவல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள் ஒரு சில இலக்கண தலைப்புகளுக்கு படிச்சுட்டா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஒரு சில தலைப்புகளுக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்டே பார்த்தீங்கன்னா புக்கை தாண்டி ப்ராப்பராக அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஒரு எழுத்து ஒரு மொழி ப்ராப்பராகவே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கூல் புக்கை தாண்டி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஓவராலாக கவர் பண்ணிடலாம். ஸோ இது தாண்டி இந்த தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம புக்ஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீக் மட்டும் நீங்கள் இந்த பிடிஎஃப் பேஸ் பண்ணி வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வீக் மட்டும் நீங்கள் பிடிஎஃப் பேஸ் பண்ணி வந்து படிச்சிருங்க. அதுக்குள்ளே வந்து அதுக்கு அடுத்தது செகண்ட் வீக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா புக் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் அண்ட் வெளியே இருக்கக்கூடிய சோர்சஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு புக்குங்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது உங்கள் கைக்கு வந்துடும். சரிங்களா? அது தனியாக பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும். அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது அந்த பேஜஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா என்ன சார்ஜ் வருமோ அந்த அளவில் தான் அதுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ அதில் அந்த புக்கு உங்கள் கைக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? புக்கில் தேடி படிக்கிறது சிரமமாக இருந்துச்சு, இல்லை பிடிஎஃப் வச்சு படிக்கிறது சிரமமாக இருந்துச்சு, பிரிண்ட் போட நிறைய காஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் வச்சு ஈஸியாக வந்து ப்ராப்பராக கவர் பண்ணி கம்பைல் பண்ணி படிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸாக தான் கவர் பண்ணுறோம், புக் வைஸ் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ் வைஸாக கவர் பண்ணி முடிச்சிடும். ஏன்னா சிலபஸ் வைஸாக தான் 80-90 கேள்விகளுக்கு மேலே சிலபஸ் வைஸாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்கும். சிலபஸ் வைஸாக கவர் பண்ணாலே 90 கேள்விகள் வரைக்கும் நம்ம வந்து போயிடலாம். மீதி 10 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் தலைப்பை பேஸ் பண்ணியே புத்தகத்தில் இருக்கக்கூடிய உரையாடை பேஸ் பண்ணி இலக்கியத்தை பேஸ் பண்ணி ஒரு சில கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் நிறையவே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th-10th வரைக்குமான நியூ புக் இருக்கு இல்லையா? நியூ புக்கில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதிகள், இலக்கிய பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய பாடல் பகுதிகளை பேஸ் பண்ணி சில கேள்விகள் வந்து நமக்கு வந்து செட் பண்ணுறாங்க இந்த இருக்கக்கூடிய சிலபஸ் தலைப்புகளுக்கு. ஸோ அதுக்கு நமக்கு லாஸ்ட்டில் அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th-10th வரைக்குமான தனித்தனியாக டெஸ்ட் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கான டேட் அப்படிங்கிறது போடலை. ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம எந்தெந்த ஏரியாவை எவ்வளோ கவர் பண்ணி படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான டைம் அலோகேஷன் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வந்து கொடுத்துடலாம். ஸோ 6th-10th வரைக்குமான நியூ புக்கை கவர் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம். சரிங்களா? கவர் பண்ணாமல் போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸாக சிலபஸ் வைஸாக கவர் பண்ணும்போது டோட்டலாக எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணிட போகிறோம். ஸோ அதுக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு நமக்கு 6th-10th வரைக்கும் நியூ புக்கை டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு யூனிட் வைஸான டெஸ்ட்டு அண்டு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு
ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி நமக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வாரம் கழிச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2024 அண்ட் 25 அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அல்லது ஒவ்வொரு மந்த் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்பைல் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த் கம்ப்ளீட் ஆக அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகலாம். பேரலாக சைட் பை சைடாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது படிச்சிடலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறதும் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக உங்களுக்கு வந்து கவர் ஆக போகுது. ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இதில் ஜாயின் பண்ணால் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான ஃபீஸ் அண்டு இதுக்கான டியூரேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதுக்கான டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே இதுக்கான டியூரேஷன். ஸோ குரூப் 4 வரைக்குமே இதுக்கான பேட்ச் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய குரூப் 2 வரைக்குமே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா குரூப் 2க்கும் இதே தமிழ் தான், இதே மேக்ஸ் தான். ஜிஎஸ் வந்து கொஞ்சம் டிகிரி லெவலில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்குமே நீங்கள் புக்கை பேஸ் பண்ணி படிச்சிருந்தீங்கனாலே அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அதனால் அது வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 1200 rupees இதுக்கான ஃபீஸு. ஸோ ஒன் டைம் மட்டும் தான், மந்த்லி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பைலிங்குவல் தான். ஜிஎஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைலிங்குவல் தான், மெட்டீரியலும் பைலிங்குவல் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4க்கு தமிழ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாக நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிறது ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். சந்தோஷ் மணி அகாடமின்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வாகை பேட்ச் அப்படிங்கிற நேமோட ப்ராப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில் ஃபோன் நம்பர் இதை என்டர் பண்ணிவிட்டு அதில் பை நவுன்னு கொடுத்தீங்க, பே நவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் உங்களுக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் வந்து ஒரு ஐடியோட ஸ்க்ரீன் ஒன்று வரும். ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டெலிகிராமுக்கு அனுப்புங்க. ஒருவேளை அந்த ஸ்க்ரீன் டக்குன்னு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி டக்குன்னு பேக் வந்துட்டீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மெயிலுக்கு நீங்கள் அதில் மெயில் ஒன்று கொடுப்பீங்க, நேம், ஃபோன் நம்பர், மெயில் கொடுப்பீங்க. அந்த மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், ஐடியோட உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மெயிலுக்கு வந்த மெசேஜை கூட எடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். சரிங்களா? ஸோ டெலிகிராமுக்கு இதே நம்ம அகாடமி நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ 9080180613 இந்த நம்பருக்கு டெலிகிராமுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 ஹவர்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து லிங்க் அனுப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டானாலும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் டேயில் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டேக்குள்ளே உங்களுக்கு லிங்க் அப்படிங்கிறது அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஆட் ஆகிக்கோங்க. அதே மாதிரி அதுலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை மறக்காமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து டெலிகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணி கேளுங்க. அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அல்லது கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.